என்ன கங்கா பையன் அழறான்? சாப்பாடுலாம் இறஞ்சி கிடக்குது. இல்லங்க, பசிக்குது, ரசம் சாதம் வேணும்னு கேட்டா. சரின்னு ரசம் சாதம் கொண்டு வந்தேன். வேண்டாம் சாம்பார் சாதம் தான் வேணும்னு கேட்டா. சரின்னு மறுபடியும் நான் சாம்பார் சாதம் கொண்டு வந்து கொடுத்தேன். வேண்டாம்னு தூக்கி எறியறாங்க. பாருங்க எப்படி முழிக்கிறா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஏங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க ஒழுங்கா இருந்தா தானே நம்ம குழந்தை ஒழுங்கா இருக்கும். வெளியில விளையாட போறேன்னு சொன்னாங்க, போயிட்டு வந்ததும் என்ன பார்த்து பேய்ங்கிறா. நானே ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சங்க, அதே வேணும்னு தட்டி விடுறா. அது மட்டும் இல்லைங்க, திரும்ப திரும்ப என்ன பேய்ங்கிறா. இத பாரு கண்ணா, அம்மா அப்படி சொல்லக்கூடாது சரியா? இல்லப்பா, அம்மா பேய் தான்ப்பா. கேட்டீங்களா? உங்க முன்னாடி என்ன பேய்ங்கிறாங்க. இத பாரு கண்ணா, அம்மாவை பேய் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மானா தெய்வ மாதிரி கண்ணா. இல்லப்பா, நம்ம அம்மா பேய்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லம். பாருங்க, நீங்களே பாத்தீங்களே, இவனுக்கு என்னமா ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு என்ன பேய்ன்னு சொல்லுவ, நாளைக்கு உங்களையும் பிசாசுன்னு சொல்லுவான். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? இத பாருங்க, இவனை இப்படியே விட்டு சரி வராது. நல்லா வந்துருச்சு விடணும். இத பாருங்க, நீங்க போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, போங்க. அப்பா அப்பா போவாதீங்கப்பா, போவாதீங்கப்பா, அம்மா பேய்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லம் சரியா? இங்க பாருடா செல்லம், அம்மா பேய்ப்பா. அப்பா பாவம் இல்ல, அப்பா போய் கை கால் எல்லாம் அலம்பிட்டு வரட்டும். அப்பாக்கு பசிக்கலடா செல்லம். சரியா? நீங்க போங்க. சரி, கையை விடு. நீ ஆச்சு, உங்க அம்மா ஆச்சு, என்ன விடு, பசிக்குது, வாமா. நீங்க போங்க. அப்பா அப்பா போவாதீங்கப்பா, அப்பா அப்பா போவாதீங்கப்பா, அப்பா போவாதீங்கப்பா. டேய், வாய மூடுடா. பேய் பேய் சொல்றேன்ல, வாய மூடு. பேய் பேய் பேய். ஆமாண்டா, நான் பேய்தான், நான் பேயதாண்டா. டேய், உங்க அப்பா கிட்ட என்ன மாட்டி விட நினைச்ச, உனக்கு உங்க அம்மா கத்தி தாண்டா. உன்னையும் எலும்பு கூட சுத்த விட்டுருவேன். ஜாக்கிரதை. அம்மா 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 பயமா இருக்குமா? அம்மா அம்மா பயமா இருக்குமா? அம்மா அம்மா. தேடி வந்த செம்பருத்தி பூ. என்னை தொடாதே, நாங்கள் தெய்வ மலர்கள், நீ பூதகுலச் சிறுவன். உன்னால் தியாகம் செய்யாமல் இந்த மரத்திலிருந்து ஒரு பழுத்த இலையை கூட பறிக்க முடியாது. நான் பூதகுலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் தெய்வத்தோட அருளை பெற்றவன். தெய்வமும் என்ன பூக்களை பறிச்சுட்டுவான்னு சொல்லுச்சு. ஆனா பூக்களான நீங்க என்ன தொடாதன்னு சொல்றீங்க. நான் என்ன செய்ய? உன்னிடம் உனக்கு சொந்தம் இல்லாத அபரீத சக்தி வாய்ந்த ஏதாவது பொருள் இருந்தால் எனக்கு சமர்ப்பித்து விட்டு என்னை பறித்து போ. நம்மிடத்தில் அப்படி என்ன பொருள் இருக்கிறது? என்கிட்ட இருக்கிற அபரீத சக்தி வாய்ந்த பொருளை உன்கிட்ட கொடுத்து உன்னை நான் பறிச்சுட்டு போறேன். பிரச்சனைகள் எனக்கு புரியும். இந்த வாள் உனக்கு தேவையில்லையா? கடவுளை வணங்க இதுதான் வழிங்கிறப்ப அதை இழக்க நான் தயாரா இருக்கேன்.
எடுத்துக்கோ. உன் தியாகம் மகத்தானது. என்னை பறித்துக் கொள்ளலாம் உஷா. உன் முயற்சிகள் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். சுவாமி, யார் நீங்க? வணக்கம் சுவாமி. என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களே எனக்கு நல்லா தெரியும். என்ன நல்லா தெரியுமா? எப்படி? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சுவாமி. அருள்வாக்கு ஆவடி அம்மாவை பத்தி சொல்றப்போ அவங்களுடைய குருநாதர் உங்களை பத்தியும் சொல்லுவாங்க. என்னோட சிஷ்ய பேரோடையும் புகழோடையும் இருக்கிறதுல எனக்கும் ரொம்ப பெருமை தானே. சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? ஐயா, முடிச்சூர் கிராமத்துல ஒரு பெரிய விவசாய குடும்பம் எங்களுடையது. இவ சாத்தைய பிள்ளை ஒரே மகன். பேரும் புகழும் சீரும் சிறப்புமாயிருந்த எங்க குடும்பம் சமீப காலமா பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்குதையா. தொட்டதெல்லாம் நஷ்டமாகுது, பார்த்ததெல்லாம் பஸ்பமாகுது. விதைச்சது வீடு வந்து சேரல, விவசாயம் சரிப்பட்டு வரல. அதான் எவனாவது செய்வினை கீவினை வச்சிருப்பானு பார்க்க ஆவுடி அம்மா கிட்ட வந்தோம். ஆனா அவங்க பௌர்ணமி வரைக்கும் சுவடி பார்க்க மாட்டாங்க. ஆமா சாமி, அப்படிதான் அவங்க சொன்னாங்க. ஆனா பௌர்ணமி முடியறதுக்குள்ள நான் முடிஞ்சிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு சுவாமி. நீங்க தான் எப்படியாவது ஆவுடி அம்மா கிட்ட சொல்லி சூடியை பார்த்து என் பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லணும். நான் உங்களைத்தான் நம்பி வந்திருக்கேன் சுவாமி. நான் எதை செய்தாலும் தெய்வத்தோட உத்தரவு இல்லாம செய்யறதில்ல. கொஞ்சம் பொறுங்க, நான் தெய்வத்துக்கிட்டே கேட்டுடுறேன். சரிங்க சுவாமி. கபட வேடதாரிகளே, முதல்ல கோயிலை விட்டு வெளியே போங்க. நீங்க எந்த ரூபத்துல வந்தாலும் என் தெய்வத்தை உங்களால ஏமாத்த முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க துர்மந்திரவாதிங்கன்னு என் தாய் எனக்கு காட்டிட்டா. இங்க நிக்காதீங்க, முதல்ல வெளியே போங்க. இந்த ஊரை விட்டே போயிடுங்க, போங்க. பாலு, எங்கடா போற? போதேவா, அதெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது, தானா வரும். ஐயோ. டே கௌதம், என்ன? பாலு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். என்னது தப்பு பண்ணிட்டானா? அவன் பண்றது எல்லாமே தப்பு தானே. இப்ப மட்டும் என்ன புதுசா பண்ணிட்டான்? நம்ம எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது என் பேக்ல இருந்து மந்திர புக் எடுத்து எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு தூக்கி வீசி எறிஞ்சிட்டான். என்ன சொல்ற? மந்திர புக்க தூக்கி வீசிட்டானா? இதையும் என்கிட்ட முன்னாடி சொல்லல. நீ அப்பவே சொல்லிருந்தா அவனை தூக்கி போட்டு மெரிச்சிருக்கலாம்ல.
இப்ப மட்டும் என்ன, அவன் வரட்டும், அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறேன். அவனை மிதிக்கிறது இப்ப முக்கியம் இல்ல, அவன் பண்ண தப்ப அவன் உணரணும், அதான் இப்ப முக்கியம். அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். மந்திர புக்கை நம்மளோட தந்திரத்துல தூக்கி எறிஞ்சிட்டோம். இனிமே அவ என்ன பண்றதுன்னா பாப்போம். லா 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 லா. வணக்கம். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படியே செய்கிறேன், உத்தரவிடுங்கள். அங்க இருக்கானே பாலு, அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். அவன் செஞ்ச தப்ப அவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். அதுக்கு நீ ஒரு வழி பண்ணணும். போ. உத்தரவு. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு குட்டி சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதம்மா. அதையில சாமி இப்போ காணுது பூமி. எவன்டாவன்? பேய் 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 பேய். கௌதம், கௌரி, சந்தியா, என்னை காப்பாத்துங்க. பேய் 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 பேய். நான் ஒண்ணும் பேய் இல்ல, குட்டி பூதம். பாட்டா பாடுற, உனக்கு நான் டான்ஸ் கத்துறேன். ஆஹா, குட்டி பூதம் நம்ம கிட்டயே விளையாட்டு காட்டுது. ஏற்கனவே ஒரு கரடிக்கு நான் ஆப்பு வச்சு அமைச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த குட்டி பூதத்துக்கும் ஒரு ஆப்பு வச்சு அமைச்சிட வேண்டியதுதான். ரெடி ஜூட். ஏய், நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஓடி வந்து புடி பார்க்கலாம். நில்லு. அம்மா, அப்பா, ஐயோ, அம்மா, அம்மா, ஏய், ஐயோ, நில்லு. அம்மா, ஓகே. கரடியவே சுத்த விட்டவன் இந்த பாலு. என்கிட்ட அவன் வேலையை காட்டுற. வாராசா வா. மாட்டியா மாட்டியா. பூதம் தரத்திட்டு போன குண்டை என்ன ஆனன்னு தெரியலையே. குண்டனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, பூதம் தான் செத்து போயிருக்கும். ஐயோ அறிவாளி, செத்தா தாண்டி பூதம் ஆக முடியும். பூதம் எப்படி சாகும்? சரி சரி, உங்க சண்டையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. பாலு என்ன ஆனான்னு போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம டயர்ட் ஆயிட்டோமே. இனிமே நம்மளால கொடுக்க முடியாது. ஆமா, கௌரியை கூட்ட வேண்டியதான். கௌரி, என்ன காப்பாத்து. கௌரி, கௌதம், எல்லாரும் என்ன காப்பாத்துங்க. என்னால முடியல. காப்பாத்து.
ஏதாவது மந்திரம் சொல்லி என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். டேய் கௌதம், போய் என் பேக்ல இருந்து மந்திர புக் எடுத்துட்டு வா. என்னது? டேய் நில்றா. மந்திர புக்கா? ஏய், மந்திர புக்க படிச்சு என்ன காப்பாத்துறதுக்கு இதுவா நேரம்? நீ ஏதாவது மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பியே, அது சொல்லி என்னை எப்படியாவது காப்பாத்து கௌரி. முட்டாள், எல்லா மந்திரமும் அந்த புக்ல தான்டா இருக்கு. அது எப்படி எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க முடியும்? டேய் கௌதம், போய் அந்த மந்திர புக் எடுத்துட்டு வா. டேய் நில்றா. மந்திர புக் பேக்ல இல்ல. என்னது? மந்திர புக் பேக்ல இல்லையா? நான் அதுக்குள்ள தானே வச்சேன்.